वाचा कल्पतर्पस्य कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वंदे जगद्गुरुं। गाद्यायनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुतं देवी पदिंदे गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। श्रील भक्ति प्रमोद पुरी गोस्वामी महाराज की जय। भक्ति सिद्धांत सरस्वती गोस्वामी महाराज की जय। अनंत कोटि वैष्णव वृंद की जय। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। இந்த புவி மண்டலத்தில் நமக்கு ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்கு. அதை விட பெரிய பாக்கியம் பாரதத்தில் கிடைச்சிருக்குது. அதிலும் சிறந்த ஒரு பெருமைக்குரிய இடம் நம்ம தென் தமிழகத்தில் கிடைச்சிருக்குது. இங்கே அமைஞ்ச வாழ்வுக்கு தகுந்த மாதிரி சிறப்பான சம்பவங்களையும் சிந்தனைகளையும் வாழ்க்கை முறையவும் நாம் சந்திச்சுக்கிட்டு வர்றோம். அமங்கலமான துரதிர்ஷ்டமான பல விஷயங்கள் இந்த புவியில் இருக்கக்கூடிய தமிழகத்தை ஆக்கிரமிச்சிருந்தாலும் இதனுடைய உண்மைத்தன்மை எப்பொழுதுமே மாறுவதில்லை. அதான் தூய தமிழோட தமிழினம் அமுதோட சிறப்பு. உயிர் காக்கும் மருந்து அது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அது அதனுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும். அந்த மாதிரி உலகத்துக்கு தமிழ்நாடு திராவிட நல் திருநாடும் அப்படின்னு தமிழ் தாய் வாழ்த்தில் வரும். அதில் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அதில் தமிழ் அணங்கு அப்படின்னு வணங்குவாங்க. என்னதான் இந்த தமிழ் அணங்கை வணங்காமல் திராவிடம் கிடையாது. தமிழ் அணங்கு இல்லாமல் பாரதமும் கிடையாது. அந்த பாரதத்துக்கு நெற்றி திலகம் மாதிரி தமிழ் அணங்கு. பொட்டு இல்லாத பொண்ணு என்ன லட்சணம் சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி தமிழ் இல்லாத பாரதம் பூவும் பொட்டும் இழந்த பாரதம். இந்த தமிழ் அணங்கை அதாவது தமிழ் அன்னையை தமிழ் தாயை நாம் வணங்குகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லோராலும் வணங்கப்படக்கூடிய இந்த தமிழ் தாயை அவளுடைய பிள்ளைகளே அவளுடைய மங்களத்தை மதிக்க தெரியாமல் இருக்கிறது பெரும் துரதிர்ஷ்டம். அது தமிழ் தாயினுடைய துரதிர்ஷ்டம் கிடையாது. கிடைச்ச வாய்ப்பை இழந்த இந்த தருதலைகளுடைய துரதிர்ஷ்டம். இப்படி இவங்களையெல்லாம் சேர்த்து காப்பாற்றுறதுக்குன்னு கடவுள் ராமாயணத்தை தமிழில் வழங்கியிருக்கிறார். கம்பனுடைய ரூபத்தில் வால்மீகியாக வந்த மகா முனிவர் ராமாயணத்தை வழங்கிட்டார். அவர் பெரிய தவசீலர். தன்னுடைய தவத்தினாலேயும் ஒழுக்கத்தினாலேயும் தீவிரமான பக்தியினாலேயும் குரு பக்தியினாலேயும் ஒரு சராசரி வேடுவராக இருந்தவர் மிகப்பெரிய மகா முனிவராயிட்டார். அவருடைய குரு பக்தி, அவருடைய வைராக்கியம், தவம். ஆனால் கம்பர் அப்படி பெரிய தபசீலர் கிடையாது. ஆனால் பிறக்கும்போதே அவதார புருஷர் மாதிரி தோன்றியவர். சிலர் சுயம்புவாகவே மனித பிறவியில்
மகத்தான செயலுக்காக தோற்றுவிக்கப்படுவார்கள். அந்த மாதிரி வந்தவர் கம்பர். குருவினுடைய பக்தி வைராக்கியம் எப்படிப்பட்டவனையும் இந்த அவதார புருஷர்களுக்கு நிகராக கொண்டு வந்துடும், அப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கப்பட்டது யார் மூலம்னா வால்மீகியால். ஆக ரெண்டு பேருமே ஒன்று தான். இறைவனால் உருவாக்கப்பட்டவரும் தன்னை இறைவனால் உருவாக்கப்பட்டவனுக்கு சமமான தகுதி உள்ளவனாக தன்னுடைய தவத்தினாலேயும் ஒழுக்கத்தினாலேயும் குரு பக்தியினாலேயும் உயர்த்திக்கிட்டவனும் சமமாகவே இறைவனால் மதிக்கப்படுகிறார்கள். ரெண்டு பேரையுமே கடவுள் சமமாக தான் பார்க்குறார், பிரியமாக தான் பார்க்குறார். ரெண்டு பேரையுமே சராசரி பொதுமக்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக பார்க்குறாரு. நாம் அப்படி ஒரு பாக்கியத்தை அப்படி ஒரு பிறவியை அடையலையேன்னு எந்த ஒரு சாதாரண மனிதனும் வருத்தப்பட தேவையில்லை. அவன் அந்த இறைவனுடைய சொந்த பிள்ளை மாதிரி உருவாக்கப்பட்டவனுக்கு நிகராக அவன் தன்னை உயர்த்திக்கலாம். இறைவன் ரெண்டு பேரையும் வேறுபடுத்தி பார்க்கறதில்ல. அதே மாதிரி பாரதத்தை தலைமையிடமாக கொண்டு மற்ற நாடுகளையும், இந்த பூமி உருண்டையில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் ஆட்சி செய்கிற அளவுக்கு மற்ற நாட்டுக்காரனும் அங்கே நாட்டில் இருந்து ஆட்சி செய்யலை, பாரதத்துக்கு வந்து தான் ஆட்சி செஞ்சான். பாரதத்தை கைப்பற்றி வேறு நாட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, வேறு நாகரிகம் உள்ள மிலேச்சனாக இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் நாட்டில் இருந்து உலகை ஆளலை. பாரதத்தை கைப்பற்றி பாரதத்திலிருந்து தான் உலகத்தை ஆள முயற்சி செஞ்சான். அப்போது எந்த நாட்டுக்காரனும் இந்தியாவுக்கு பாரதத்தில் குடியிருந்துக்கிட்டு இங்கேருந்து தான் உலகத்தை ஆட்சி செய்ய முடியுங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. அப்படி பார்த்தா ஆட்சி அதிகாரத்துக்கு எவன் வேணாலும் உட்கார்றான். ஆனால் அவன் நாட்டில் இருந்து ஆட்சி பண்ண முடியாமல் பாரதத்தில் இருந்து தான் பண்ண முடியுது. அப்படிங்கிறதுனால பாரதம் தான் என்றைக்குமே உலகத்தை ஆட்சி செய்யுது. அதான் பாரத தேசத்தினுடைய புனிதமும் வலிமையும். இந்த பாரதத்தின் புதல்வனாக பிறந்தவன் மட்டும்தான் உலகத்தை ஆள முடியும் அப்படின்னு இருந்தாலும் பாரதத்தின் புதல்வனுக்கே பாடம் சொல்லி தர்றதுக்காக மற்ற மிலேச்சனும் நாகரிகமற்றவனும் எவன் வேணாலும் இங்கே பாரதத்தின் புதல்வனையே அடக்கி ஆண்டுக்கிட்டு இந்த பாரதத்தை தலைமையிடமாக வச்சு ஆட்சி செய்கிறான். இதுக்குள்ள ரகசியம் என்னன்னு கேட்டால், இந்த பாரதத்தின் புதல்வனாக பிறந்தவன் அவன் வாழ்க்கை முறையில் அவனுடைய விபரீதமான ஆசைவாசங்களுக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய செயல் விளைவுகளுக்கு தகுந்த மாதிரி வேறொரு மண்ணில் பாலைவனத்திலேயோ அல்லது பனிப்பிரதேசத்திலேயோ அல்லது வேறு, அதாவது வெறுமன மனிதர் இல்லாத ஒரு வனப்பகுதியிலேயோ அவன் இந்த பூமியினுடைய பல்வேறு பகுதிகளில் அவனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பிறவியை எடுத்து அங்கே போயிடுறான். அவனுடைய பூர்வீக ஜென்ம ஆசையினால் மீண்டும் பாரதத்து மேலே பாசம் வருது, பாரதத்துக்கு வந்துடுறான். இன்னைக்கு பாரதத்தில் பிறந்த பலர் அவர்களுடைய விதிப்பயன்படி, அதாவது அவங்களுடைய வினைப்பயன் எப்படி வருது, அவங்க சொந்த விருப்பத்தின் பேரில் விளைவுகளை தரக்கூடியதாக அமைஞ்சிருது. அவன் அதுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு பிரதேசங்களில் போய் பிறவி எடுத்துடுறான். அங்கே போய் மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். உடல் இன்பங்கள், இந்த ஜட இன்பங்கள் எல்லாம் அவனுக்கு சலிப்பாய் போகுது. ஏதோ ஒரு ஆத்மாவினுடைய ஆனந்தத்துக்கு ஏங்குறான். அவனை அறியாமலே பாரதத்துக்கு வந்துடுறான். இதைத்தான் அர்ஜுனன் ஆன்மீக பாதையில், இறைவனுக்கான ஒழுக்க பாதையில் ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்கிறவன் அவனால் அபிலாசைகளால் முக்குணங்களால் அவனால் கடைப்பிடிக்க முடியாமல் தூய்மையை விட்டு விலகி அவன் ஆன்மீகத்திலையும் முன்னேற முடியாமல் தன்னுடைய மாயைக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு வீணாக கஷ்டப்பட்டு அழிஞ்சிருவானேன்னு அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட பகவத்கீதையில் கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்லுவார், அப்படி போக மாட்டான், அழிய மாட்டான்.
அவன் அவனுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக மீண்டும் பல இடங்களில் பிறந்து சொர்க்கங்களில் வாழ்ந்து இன்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு மீண்டும் அவனுக்கு தெரியாமலே அவன் இந்த வைதிக கொள்கையினால் கவரப்பட்டு திரும்ப சனாதன தர்மத்துக்குள்ளே வந்து சேர்ந்துருவான்னு சொல்லுவார். அவன் காப்பாற்றப்படுவான். எனது பக்தனுக்கு அழிவில்லைன்னு சொல்லு, தைரியமாக சொல்லு நீ அப்படிம்பார். அந்த தைரியத்தில் தான் நம்ம இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவன் பல்வேறு பிறவிகள் எடுத்திருப்பான், திரும்ப இங்கே வந்துடுவான். இங்கே இருக்கிற நாகரிகமற்றவனும் ஒழுக்கக்கேடானவனும் தந்திரமானவனும் இவனும் தண்டிக்கப்பட்டு பல பிறவிகளுக்கு அப்புறம் இவனும் திருந்தத்தான் செய்வான். ஆக மொத்தத்தில் பாரதத்தில் ராவணனும் இருக்கிறாங்க, ராமனும் இருக்கிறான். எல்லாருமே இந்த பாரதத்தில் தான் இருக்க முடியும். ராவணனுக்கு துணை போகிறவனும் ராமனுக்கு துணை போகிறவனும் ரெண்டு பேருமே இங்கே இரண்டு பிரிவுகளாக ஒன்றோட ஒன்று கலந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. எல்லோருடைய மனோபாவமும் அப்படித்தான். இதில் ராவணனுடைய சிறப்பை வால்மீகியும் சரி கம்பரும் சரி குறைத்து மதிப்பிடவே இல்லை. அவனுடைய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் தான் சுட்டி காட்டி இறைவன் முன்னால் கொண்டு வர்றாங்களே தவிர இறைவன் அவனை எவ்வளோ பெரிய பகைவனாக இருந்தாலும் பகைவனை நடத்துகிறது மாதிரி நடத்தவே இல்லை. ஒரு மாவீரனை நடத்துகிற மாதிரி தான் நடத்தினார். அவன் என்னவோ களவாணித்தனமாக தான் களவாண்டுட்டு போனான், நாகரிகமற்ற முறையில் தான் களவாண்டுட்டு போனான். ஆனால் பகவான் அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவனை ஒரு மாவீரனாக மதித்தார். அதை அவன் கடைசியில் உணர்ந்தான். எப்போவுமே சாக போகிறவன் தான் சாவை உணர முடியும். பக்கத்தில் இருந்து சாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் சாவை உணர முடியாது. அதனால தான் அவன் தண்ணி இஷ்டப்படி ஆடிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கெல்லாம் நமக்கு ஒரு சரியான தலைமையோ வழிகாட்டுதலோ இல்லாமல் போனதுக்கு காரணம் தெய்வ குற்றங்கள் தான். முக்கியமான குற்றங்கள். தெய்வ குற்றம்ங்கிறது என்ன? தெய்வத்துக்கு நம்ம இழைத்த குற்றமா? இல்லை. தெய்வங்களை நாம் நம்ம விருப்பப்படி தெய்வத்தினுடைய அதாவது கடவுளர்களுடைய குணங்களை நம்ம விருப்பப்படி அபிப்பிராயம் சொன்னோம். இப்போ நீ இருக்க உன்னுடைய குணத்தை உனக்கு விருப்பம் இல்லாமல் நான் என்ன மாதிரி நினச்சிக்கிட்டேனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உன்னுடைய குணங்கள்னு நானாக வர்ணித்தா அது உனக்கு எப்படி பிடிக்கும்? உன்னுடைய தன்மைப்படி நீ யாருடைய அன்பையோ இளக்காரமாவோ ஏளனமாவோ நினைக்க மாட்ட. அது உன்னுடைய உயர்ந்த தன்மை. அதே மாதிரி இறைவன் இருக்கிறார். அவருடைய குணத்தை, அவர்கிட்ட இல்லாத குணத்தை, அவர்கிட்ட பிடிக்காத, அவருக்கு எதெல்லாம் ஒப்பாதோ, அவருடைய தன்மை அப்படி இல்லையோ அதெல்லாம் அவருடைய தன்மைன்னு நாமளாக சொன்னோம்னா அது எப்படி அவர் ஒத்துக்குவார்? உன்னாலேயே உனக்கு பிடிக்காத குணத்தை இதுதான் உன் குணம்னு நான் சுட்டி காட்டினா உனக்கே பிடிக்காதே, அப்புறம் எப்படி இறைவனுக்கு பிடிக்கும்? ஆனாலும் அவர் பரந்த மனப்பான்மை. ஏதோ அவன் ஆசைப்பட்றான், நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் அவன் நினைக்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனுடைய அன்பை உதாசீனம் பண்ணாமல் பேசாமல் இருக்கிறார் கடவுள். அப்போ கடவுள் இப்படி சும்மா இருந்தால் என்ன அர்த்தம்? அவர் கடவுள் அப்படி தான் இருப்பார். அவருடைய பரம தயாள குணத்துக்கு அவர் எல்லா ஜீவர்கள்ட்டையும் காட்டுற அன்புக்கு அவர் அப்படி தான் இருப்பார். அப்போ இந்த தீயவனை என்ன செய்ய? கடவுளுக்கே குணத்தை கற்பிக்கிறான். தான் விருப்பப்படி எல்லாரையும் தன்னையே அழிச்சிக்கிற மாதிரி வேலையை அதிகாரப்பூர்வமாக செய்கிறான். தன்னையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறவனையும் உபத்திரவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பல வகை. ஒரு சில மனிதர்களுக்கு தன்னுடைய முன்னோர்களை, இறந்தவர்களை ஞாபகப்படுத்தி, ஏன்னா அவங்கள நன்றியோடு ஞாபகப்படுத்தி வணங்குறதுக்கு காரணம் இவனுடைய பௌதிக வாழ்க்கைக்கு அவங்க ஏதாவது உதவி செஞ்சுருப்பாங்க. சொத்துக்களை கொடுத்துருப்பாங்க, இல்லை புத்திமதியை கொடுத்துருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று அவனுக்கு இணக்கமான ஒரு இடமாக இருந்திருப்பாங்க. அதனால நன்றியோடு இறந்தவர்களை நினைவு கூர்ந்து இந்த பௌதிக வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக வணங்கி வாழுவான். இறந்தவர்களை வணங்குறவன் ஒரு வகை. அப்புறம் தனக்கு சொந்தமோ சொந்தம் இல்லையோ இறந்தவர்களையெல்லாம் விட்டுட்டு இறந்தவர்களுக்கும் நமக்கும் சேர்த்தே கடவுளாக இருக்கிறவர்களை கதைப்படி புராணத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி
கதையில் உள்ளவர்களை அதை கேள்விப்பட்டு இப்படியெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, இறைவன் வந்து நம்ம பூமியில் மனிதர்களோட நம்மளோட சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம மதுரையிலெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல்கள் நடந்த பல சான்றுகள் இருக்குது. அந்த சிவபெருமான் அந்த மாதிரி அவர்களை வணங்கிறதுனால இறைவனை வணங்குவான். தன்னை போலவே அவர் சிவபெருமான், பார்வதி, அவருடைய பிள்ளைங்க, மற்ற தேவர்கள், பிரம்மா, மகாவிஷ்ணு, இப்படி பல்வேறு தெய்வ குழாம்களை தன்னுடைய சொந்த பந்தம் போல தெய்வங்களை தெய்வங்களாகவே மதித்து அவங்க மனிதர்களை தன்னை விட தாழ்ந்த தன்னால் படைக்கப்பட்ட மனிதர்களோட அவங்க தெய்வங்கள்லாம் வந்து சொந்த பந்தமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி இறைவனை வணங்குறவே ஒரு வகை. இறைவனுடைய கதைகளையும் லீலைகளையும் கேட்டு மனசை பறி கொடுத்து அதில் வாழ்கிறவே உத்தமமான ஒரு வணக்கத்தில் இருப்பான். ஆக இறந்தவரை வணங்குறவன் ஒருத்தன், இறைவனை வணங்குறவன் ஒருத்தன். இறைவனையும் இறந்தவர்களையும் யோசிக்கவோ புரிஞ்சிக்கிறதுக்கோ அறிவில்லாதவன் இந்த கல், மண், இயற்கை, காற்று, வெளிச்சம், நீர், நெருப்பு, இந்த பிரம்மாண்டத்தை பார்த்து பயந்து மரியாதை கொடுத்து இயற்கை சக்தினா எல்லாவற்றுக்கும் பேராற்றல், இதுதான் நம்ம கண்ணு முன்னால் இருக்குது, நெருப்பு, நீர், ஆகாயம், இதுதான் பிரம்மம், இதுதான் கடவுளுடைய ஆற்றல், இதுதான் கடவுளுடைய வடிவம் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு உருவம் கற்பிக்கிறதோ, நம்மளை மாதிரி அவரும் மனைவி மக்கள் குழந்தைகளோட கஷ்டப்பட்டு சுகப்பட்டு சிரித்து விளையாண்டெல்லாம் வாழுவாருங்கிறதையும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கடவுள் இறைவன் நம்மளை விட பெரியவர், எல்லாவற்றையும் படைக்கின்றவர், எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் அப்படின்னு நினச்சி அவர் வந்து நம்மளை போல உருவமோ குடும்பமோ வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் வந்து இப்படித்தான் எங்கும் நிறைந்த பரம்பொருளாக மாயையாக இருப்பார். உருவமற்ற நிலையில் அவரை யோசித்து வணங்குவான். ஏன்னா நம்மளை மாதிரியே வாழுவாருன்னு அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல, அவனோட அறிவுக்கு அது ஒப்பலை. அதனால உருவம் இல்லாத மாயாவாதியாக வணங்குறவே ஒருத்தன். இந்த 3 வகையானவனையும் ஏமாற்றி இவன்களுடைய நம்பிக்கையை தூண்டிவிட்டு, இந்த உன்னுடைய முறைக்கு அவனுடைய வழிபாட்டு முறை வேறையாக இருக்குது, அவன் உனக்கு எதிரி அப்படின்னு 3 பேரையும் 3 வகையான மனிதர்களையும் குழப்பி விட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட வச்சு ஒருத்தனை ஒருத்தன் ஆக்கிரமிக்கிற மாதிரி ஏவி விட்டுட்டு வாழ்கிற 4வது வகை தந்திரக்கார நரிகள், நாய்கள் இருக்குது. அவனுக்கு அடிப்படை ஒழுக்கமும் இருக்காது, அடிப்படை எந்த மதத்து மேலே நம்பிக்கையும் பண்பும் இருக்காது. இவனுங்களில் இந்த 3 பேரையும் சண்டை போட வச்சு தன்னை 3 பேருக்குமே பொதுவானவனாக காட்டிக்கிட்டு ஏமாற்றி வாழ்கிறவனுங்க. இவனுங்க கூட்டம்தான் பெருங்கூட்டம். இவனுங்களை நம்புறது ரொம்ப சுலபம். ஏன்னா இவனுங்களை நம்புறதுக்கு அறிவு தேவையில்லை, உடற்புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் இருந்தால் போதும். அதெல்லாம் இவன் அங்கீகரித்து சொல்லுவான், நியாயந்தாம்பான். எல்லா ஒழுக்கக்கேடையும் நியாயமாக சட்டப்பூர்வமாக்கிடுவான். அப்போ ஒழுக்கக்கேடுக்கான தண்டனைக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஆனால் இயற்கையின் சட்டத்திலிருந்து இவங்க யாரும் தப்ப முடியாது. இவன் உருவாக்கின சட்டத்தில் வேணால் கூட்டத்தை சேர்த்துக்கலாம். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம பாரதம் பல மாதிரியான சம்பவங்களை காலங்காலமாக சந்தித்து வந்திருக்கு. அந்த மொத்த விஷயமுமே நாம் இப்போ புதிதாக பார்த்து அதிர்ச்சியோ அல்லது அதிருப்தியோ பயமோ கொள்ளல் ஆகாது, தேவையே இல்லை. ஏன்னா மகாபாரதத்தில் குறிப்பிட்டு இருக்கிற சம்பவங்களில் அது நமக்கு கொடுக்குற தகவலில் வேத இலக்கியங்களும் சரி, மகாபாரதமும் சரி, ராமாயணமும் சரி, இந்த இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு நாம் இப்போ சந்திக்கிற அமங்கலம் ரொம்ப சின்ன விஷயம். நாம் இப்போ சந்திக்கிற அமங்கலமும் கேடுகளும் மிக மிக அற்ப விஷயம். இதை விட கொடுமையானதெல்லாம் மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் நடந்திருக்கு. அதெல்லாம் இறைவன் தன்னுடைய பக்தர்களுக்கு தந்த அறிவாற்றலினாலையும் பொறுமை, சகிப்புத்தன்மை, எதையும் ஆனந்தமாக மாற்றக்கூடிய ரசவாத தன்மை அத்தனையும் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறார். ராமாயணம் எவன் படிக்கிறானோ அவன் கல்லையும் மண்ணையும் பொன்னாக்கக்கூடிய அந்த சிந்தாமணி கல் மாதிரி ஆயிடுவான்.
அவனால் அவனுடைய அன்பினாலேயும் அவனுடைய வீரத்தினாலேயும் அவனுடைய சகிப்புத்தன்மையினாலேயும் அவனுடைய ஆழ்ந்த சிந்தனையினாலேயும் நிச்சயமாக அவனால் கம்பருடைய அருளாலேயோ வால்மீகி அருளாலேயோ நாரத முனிவருடைய அருளாலேயோ இறைவனுடைய அருளாலேயோ அவன் பரிபூர்ணமாகி ஒரு சிந்தாமணி கல் எப்படி அது தான் ஒளிப்படுற இடத்த பூரா பொன்மயமாக்கிடுமோ அதே மாதிரி இவன் எல்லா மனிதர்களையும் தூய்மைப்படுத்திடுவான். அந்த அளவுக்கு வலிமையும் தூய்மையும் வைராக்கியமும் பக்தியும் அவங்கிட்ட இருக்கும். அதுதான் சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டத்துக்கு முன்னாடி எப்பேற்பட்ட கிரகங்களும் வந்து உதவி செய்வாங்களே, அந்த ஜீவனுக்கு உதவியாக இருப்பார்களே தவிர உபத்திரவம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிரகாதிபதிகளுடைய ஆட்சியின்படி தான் இங்கே ஜீவனுடைய வாழ்க்கையும் சிந்தனையும் செயலும் விளைவுகளும் காட்சிகளாக வாழ்க்கையாக நிகழ்கின்றது. இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நம்ம பிராட்டி தாயாரை இந்த தருதலை ராவனை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டான், மிரட்டுறான். அவனுடைய திடகாத்திரமான அந்த புருஷ லட்சணமான அந்த உடலுக்கும் அவனுடைய வடிவம் தேவர்களுக்கும் மிரட்டலையும் மரியாதையும் தானாகவே தரக்கூடிய அளவுக்கான தோற்றம் உள்ளவன் ராவணன். அவனுடைய 10 தலைகளும் விபரீதமாகவே தெரியாது பார்க்க. நமக்கு அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். பயமோ இல்லை அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி 10 தலையும் இருந்தால் எவ்வளோ உபத்திரவமாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரியாமல் பார்க்குறோம். நமக்கு இன்னும் ராவணனுடைய 10 தலைகளை பற்றி நமக்கு இன்னும் தெளிவான அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா சரியாக அது புரியாது நமக்கு, நம்ம அறிவுக்கு. 10 தலைக்குமான கழுத்து எங்கே இருக்கும்? அப்போ அவனுடைய புஜம் எவ்வளோ பெருசாக இருக்கணும்? அந்த புஜ பலத்துக்கு தகுந்த மாதிரி உயரமும் மார்பும் இடுப்பும் கைகால்களும் எப்படி இருக்கும்? அந்த வடிவத்தை நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியல, தெரியல. சும்மா தலையை மட்டும் வரிசையாக ஒட்டி வச்சிருக்கிற படங்களை தான் பார்த்துருக்குறோம். அதை சித்திரமாக கூட எழுதுறதுக்கு எந்த சித்திரக்காரனுக்கும் கற்பனையில் வரல ராவணே. இஷ்டத்துக்கு நம்ம அது தலை மாயத்தலை, அது தெரியாது, ஒவ்வொரு தலையாக வரும் அப்படின்னு வேணால் இஷ்டத்துக்கு சொல்லிக்கலாம். ஆனால் அதை பற்றிய விளக்கங்கள் நம்ம பார்க்க தேவையில்லை. அவனுடைய குணநலன்களை தான் பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் தேவர்களும் மனிதர்களும் யக்ஷ ராட்சசர்களும் வணக்கத்துக்குரிய ஒரு தோற்றத்தில் அவன் இருந்திருக்கிறான். அந்த அளவு ஐஸ்வர்யத்தோடு இருந்திருக்கிறான். அவனை விட பல மடங்கு பெரிய உருவமானவன் கும்பகர்ணன் இருந்திருக்கிறான். கும்பகர்ணன், கும்பம்னா என்ன அர்த்தம்? கும்பம்னா இப்போ நீ பார்க்குற இந்த கும்பம், கலசம், செம்பு, குடம், ஏதாவது ஒரு வடிவத்தை பார்த்துக்குவோம். அந்த மாதிரி இருக்குமா அவனுடைய காது. அப்போது கும்பம் மாதிரி காதுவா? அப்போ நமது காது மடல் மாதிரி அவனுக்கு இருக்காதா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. எல்லாத்தையும் நாம் நம்ம செவியில் கேட்டுக்கிறோம். அந்த கேட்ட ஒலி நம்ம நினைவில் தான் தங்குது. ஆனால் கும்பகர்ணனுக்கு அப்படி இல்லை. அவன் கேட்குற சப்தம்லாம் காது கிரகிச்சு வச்சுக்கும். அவன் எப்போ முழிக்கிறானோ அப்போ அது ஒலிபரப்பு அவனுக்கு ஒலியை கொடுக்கும். அதாவது நீ பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ மின்னணு கருவியில் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப விரும்பும்போது கேட்டுக்க முடியுது இல்லையா? அதே மாதிரி அவன் உறங்கிக்கிட்டு இருக்கும்போதே அவனுடைய காதுகள் எல்லா சப்தத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கும். அவனை தொந்தரவு பண்ணாது, அவன் தூக்கத்தை கலைக்காது. அவன் விழித்ததுக்கப்புறம் எல்லா சப்தமும் அவனுக்கு வரிசை கிரமமாக ஒலிக்கும். இது எப்படி இருக்கு? அப்படி ஒரு ரெக்கார்டர் அவனுடைய காது. அதுதான் கும்பகர்ணன். அவன் உறக்கத்துக்கு உபத்திரவமே வரவே வராது. அதனால தான் இவங்க எவ்வளவு சப்தம் கொடுத்தும் அவனால் எழுந்திருக்க முடியல. ஏன்னா அந்த சத்தம் அவனுக்குள்ளே போகலை. நீ உறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சத்தமோ அல்லது உன் பேரையே சொல்லி கூப்பிட்டா எழுந்திரிச்சிருவீங்க. அவனுக்கு அந்த சப்தம் உள்ளே போகலை. நம்ம காதெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா உனக்கு சொல்லாது. சொன்னால் அது நல்லா இருக்காது, நமக்கு அது பயன்படாது. இப்படி ஒரு வசதியை கடவுள் நமக்கு கொடுத்துட்டாருன்னு வை.
நான் காலையில் சொன்னது உனக்கு மறுநாள் நீ முழிச்சதுக்கப்புறம் தான் அந்த செய்தி உனக்கு அது காது ஒலிக்குது அப்படின்னா அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம்? காலம் கடந்து போகும். அதனால் அந்த வசதி நமக்கு கடவுளே கொடுத்தாலும் உபயோகப்படாது. நமது கருவிகள், நமது புலன்கள் நமக்கு உதவியாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம பத்திரமா பயன்படுத்தினா போதும். நம்ம கண்ணு, காது, மூக்கு, வாய், வயிறு ருசிங்கிறதுக்காக என்னத்தையாவது உள்ளே போடுறது, பசிங்கிறதுக்காக என்னத்தையாவது உள்ளே தள்ளுறதுன்னு நாம் உடலை கெடுக்காமல் இருந்தால் போதும். நமக்கு அனுமதிக்கப்பட்ட உணவை மட்டுமே உபத்திரவம் இல்லாமல் அதை ஒழுங்காக அந்த உரிய நேரத்தில் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லி எடுத்துக்கிட்டால் போதும். எல்லா உறுப்புகளும் தீர்க்காயுசாக சௌக்கியமாக இருக்கும். உறுப்புகளை எல்லாம் சௌக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா நாம் அதில் சௌக்கியமாக வாழலாம். அப்போது இந்த மாதிரியான சூழலில் நம்ம பிராட்டியாரை கொண்டு போய் அவங்க வச்சுக்கிட்டான். அங்கே அவன் மிரட்டுறான், நான் ஒன்று அனுபவிக்கணும், நீ என்ன அனுபவித்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறான். அனுபவிக்கிறதுனா என்னது? நமக்கு தெரிஞ்ச சின்ன புத்தியில் யோசிக்கக்கூடாது. அனுபவிக்கிறதுனா ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு வாழுவோம். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் நாம் தான் சீருஞ்சிறப்புமான சரியான ஜோடியாக இருப்போம் அப்படின்னு அவன் நம்புகிறான். பொருத்தமானவங்களாக இருப்போம் அப்படின்னு. அப்படி நம்புறதுக்கு காரணம், அவன் மானிட இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு அசுர இனத்தில் அசுர குலம்ங்கிறத தன்னுடைய குலத்தை உயர்ந்த குலமாக அவன் நம்புகிறான். ஏன்னா தேவர்களாலும் தெய்வங்களாலும் அவனை அழிக்க முடியாத ஒரு நிலையில் உட்கார்ந்துருக்கிறதுனால தன்னுடைய குலம், தன்னுடைய இனம், நான் மிக பெரியவன் அப்படின்னு நம்புகிறான். அவன் ஒரு சாதாரண மானிட ஸ்திரியை தன் வசப்படுத்த முடியல அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா தன்னுடைய உயர்வுக்கு இழுக்குன்னு நம்புகிறான். அதனால மானிடர்களுடைய மகத்துவம் அறியாமல் மானிடர்கள் தான் கடவுளுக்கும் மேலானவர்கள் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. கடவுளையே தன்னுடையவனை ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் பிறவி எதுன்னா மனித பிறவி தான். அந்த பிறவியை பற்றி அவன் அலட்சியமாக ரொம்ப சர்வசாதாரணமாக நினச்சிட்டான். அந்த பிறவியில் தான், அந்த வடிவத்தில் தான் கடவுள் எப்போவாது அசுர வடிவத்தில் அவதாரம் பண்ணியிருக்காரா? நரசிங்கரா வந்தாலும் சரி, மீனா வந்தாலும் சரி, கூர்மம்மா வந்தாலும் சரி, அசுரனாக அவர் எப்பவும் அவதரிக்கலை. ஆனால் மனிதனாக அவதரித்திருக்கிறார். ஒரு மானா மீனா கூட அவதரிச்சிருக்கிறாரு, ஆமையாக கூட அவதரிச்சிருக்கிறாரு, பாதி சிங்கம் பாதி மனிதன் மிருகமாகவும் மனிதனாகவும் கூட அவதரிச்சிருக்கிறாரு. ஒரு சாதாரண பைத்தியக்காரனை போல, சித்தப்பிரமை இல்லாதவனை போல ஜடபரதராகவும் அவதரிச்சிருக்கிறார். இறைவன் எந்த ரூபத்திலையும் வந்திருக்கிறார். ஆனால் எந்த காலத்திலையும் ஒரு அசுரனாக அவர் அவதாரம் பண்ணனதே கிடையாது. அசுரனை அழிக்கிறதுக்கு வந்தால் கூட ஒரு அசுரனாக அவதாரம் பண்ணலை, வராகமாக தான் அவதாரம் பண்ணினார். பன்றியாக கூட அவதாரம் பண்ணியிருக்கிறார், ஒரு அசுரனாக அவதாரம் பண்ணலை. ஏன்னா அசுரன் அப்படிங்கிற ஒழுக்கம் கெட்டவன் அர்த்தம். தன்னுடைய அவன்கிட்ட எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் அவனுடைய தவமும் பக்தியும் கூட, அவனுடைய வீரமும் கூட ஒழுக்கக்கேட்டுக்குத்தான் பயன்படுமே தவிர நல்லதுக்கு பயன்படாது. அதே மாதிரி இங்கே மனிதர்களும் தவறான முறையில் ஒழுக்கக்கேடால் சம்பாதிக்கிற அவனுடைய சொத்து அவன் வம்சத்தை நிர்மூலமாக்குமே தவிர அவனை வாழ வைக்காது. இன்றைக்கி எல்லாருமே எந்த வகையில் வேணாலும் ஒழுக்கக்கேட்டுனால பணம் சம்பாதிச்சு சௌக்கியமாக வாழ்ந்துடலாம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது மொத்த வம்சத்துக்கும் தனக்குத்தானே அழிவை தேடிக்கிட்டான்னு தான் அர்த்தம். அழிவு பாதையில் போகிறான்னு அர்த்தம். அதனால் இங்கே பிராட்டியை அவன் மிரட்டிட்டு போயிட்டான். அவனுடைய காவல் படைகளான அந்த அரக்கிகளும் அந்த அசுர பெண்களும் பிராட்டியாரை மிரட்டுறாங்க. அந்த சோகத்தில் அதுக்குள்ளே இருக்கிற திரிசடை அவளுக்கு சீதைக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக அந்த அரக்கிகளை மிரட்டுறாங்க. நீங்கள் என்னடி இப்படி உளறிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அம்மாவுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போவே அவகிட்ட மன்னிப்பு கேட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு அவள் நல்ல நிலைமைக்கு வந்து நமது ராஜா
தண்டிக்கப்படுற நேரத்தில் நாமளும் தண்டிக்கப்படுறதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு இவளால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கு. அவள் புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கிற, திருச்சடை சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவன் மனங்கலங்கி தன் பிராணனை விடுவோம் அப்படின்னு நினைக்கும்போது ஆஞ்சநேயருடைய அமுதமான அந்த ராமாயணத்தை காதில் கேட்டு இது பிரம்மையோ இந்த கனவோ அப்படின்னு திகச்சு, இறைவா இது கனவாகவும் இருக்கக்கூடாது, பிரம்மையாகவும் இருக்கக்கூடாது, நிஜமாகவே இருக்கட்டும், நான் பார்க்குற இந்த உருவம் வந்து ராமதூதனாகவே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்து வணங்கி கேட்டுக்கிறாங்க, வேண்டிக்கிறாங்க. இந்த நிலைமையை நம்மளால் கடந்து போகவே முடியல. ஏன் நான் இப்போ மறுபடியும் பிள்ளைகள், நீங்கள் ராமாயணத்தில் எந்த காட்சியில் நம்ம நிற்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவோ சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் வழங்கணும்னு விருப்பம் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த தருணம் சீதையே பிராட்டியாரே தற்கொலை பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு கோபம் வர்ற தருணமாக இருக்குது. இதை ஏன் நான் இதை கடந்து போகாமல் ஏதேதோ திரும்ப இந்த தருணத்திலேயே பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, நமக்கும் வாழ்க்கையில் பல அபராதங்கள், பயங்கரமான நிகழ்வுகள், மனப்போராட்டம் நடக்கிற, நாட்டுக்கும் வீட்டுக்கும் நமது உறவுகளுக்கும் நமது வாழ்க்கைக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு நம்ம அறிவுபூர்வமாகவும் அமைதியாகவும் வாழ முடியல. கொதிச்சு போய் துஷ்டர்களாலேயும் நல்லவர்களாலேயும் சேர்ந்தே கஷ்டப்படுகிறோம். நல்லவங்க யாரும் வலிமையாக இல்லை. தன்னுடைய நல்ல வாழ்க்கை மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் நம்மளால் கெட்டவங்களா அப்படி தைரியமாக தாட்டியமாக வாழ தெரியாத கோழையாக இருக்கிறோம்னு நல்லவங்க தன்னுடைய நல்ல தன்மை மேலேயே நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறாங்க நம்ம கூட. இவனுக்கு அந்த அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லைன்னு வருத்தப்படுறானே தவிர, நாம் நேர்மையாக வாழ்கிறதுக்கான இறைவன் வழியை வகுத்து கொடுத்து நம்மளை இப்படி வச்சிருக்கிறான்னு துணியே தெரியல. இது மேலே நம்பிக்கை வரணும். நாம் திறமை இல்லாமல் நல்லவனை போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க. கெட்டவனாக வாழ்கிறது சுலபம், நல்லவனாக வாழ்கிறதுக்கு தான் தைரியம் அதிகம் வேணும். இப்படி ஒரு குழப்பமான நிலையில் இருக்கணும். இதில் தான் தப்பாக ஆணும் பொண்ணும் தேர்ந்தெடுத்துக்கிறது, வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக்கிறது. இந்த வாழ்க்கை துணையில் ஏமாற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தவற விட்டுட்டு, ஏமாற்றங்களை சந்தித்து எதிர்பார்ப்புகளை எல்லாம் தவற விட்டுட்டு திண்டாடிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிற அந்த நிலைமை சர்வசாதாரணமாக வருது. அப்படி ஒரு நிலை வரக்கூடாது. நீ எதுக்காக போராடுற? வாழ்க்கைக்காக போராடுற? வாழ்க்கைக்கு போராட வேண்டிய அவசியமே இல்லை. யாரையாவது அடக்கி ஆளணும், வெற்றி கொள்ளணும் அப்படின்னு மட்டும்தான் போராட வேண்டியது இருக்கும். அப்படி யாரையாவது நீ வெற்றி கொள்ளணும்னு விரும்பினால் அவங்க உன்னுடைய பாதைக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு உபத்திரவமாக இருக்கணும். அதனால நீ அவங்கள எதிர்த்து வெற்றி கொள்ளணும். அப்படி யாருமே வரல. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே அவன் சுயநலத்தில் வாழ்ந்துக்கிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். இடித்து பிடிச்சி ஓடுறானே தவிர உன்னை இடிக்கணுங்கிறது அவன் நோக்கம் இல்லை, அவன் ஓடணுங்கிறது தான் அவன் நோக்கம். அதில் நம்மளை இடிச்சிட்டு ஓடுறானே தவிர அவனை எதிரியெல்லாம் கூப்பிட்டு இழுத்து வச்சு எல்லாம் தண்டிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவனும் நீயும் கூட ஓடிக்கிட்டு தான் அவன் கூட சண்டை போட வேண்டியது இருக்கும். அதனால் அப்படி ஒரு எதிரியே கிடையாது. இன்றைக்கி எல்லா எதிரியுமே ஒரு அற்ப ஜந்து மாதிரி, இந்த கொசு மாதிரி. அது பறந்துக்கிட்டே இருக்கும், கடிக்குதா எங்கே கடிக்குதுன்னே தெரியாது. விஷக்கிருமிகளாக உள்ளே செலுத்திட்டு அது பாட்டுக்கு ரத்தத்தை குடிச்சிட்டு போயிட்டு செத்து போகும். அதுவும் வயிறு வெடிச்சே செத்து போகும் ரத்தம் குடிச்சு. ஆனால் ஏகப்பட்ட ஜென்மங்கள் அது நிறையா உற்பத்தி ஆகிறதுனால அது உபத்திரவமாக இருக்குது. அதுக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு பெரிய முயற்சியெல்லாம் பண்ண தேவையில்லை. அதனால் நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இயல்பாகவே வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே உன்னுடைய சாமர்த்தியத்தினால, உன்னுடைய
நேர்மையான ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட உன்னுடைய புலன் கருவிகளால் நீ இங்கே உலகத்தில் சௌக்கியமாக வாழ்ந்துக்கலாம். தட்பவெட்பமோ குளிரோ மழையோ மானம் அவமானம் உணவு எல்லாத்தையுமே உன்னுடைய உறக்கம் எல்லாத்தையுமே ஆகார நித்திர பய மைதுனம் இந்த நாளையுமே நீ வலிமையாக இருந்தேனா உன்னுடைய மனமும் உடலும் வலிமையாக இருந்ததுன்னா தாராளமாக வாழ்ந்துக்கலாம். போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சீதை இது எல்லாத்தையுமே நலிந்துட்டாங்க. உணவு கிடையாது, உடை கிடையாது, உறக்கம் கிடையாது, எதுக்குமே வாய்ப்பு இல்லை. நல்ல தைரியம் சொல்கிறதுக்கான துணை கிடையாது, ஒத்தையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணம் வருது. ராமாயணம் கேட்ட உடனே அந்த எண்ணம் மாறி போயிடுச்சு. தசரத சக்கரவர்த்தி எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, தன்னுடைய முன்னோர்கள், தன்னுடைய மாமனார், தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய கணவன், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய நகரம், இதை யார் சொல்கிறா இந்த கதையை அப்படின்னு கவனமாக கேட்ட உடனே ஆஞ்சநேயரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே கூட கொஞ்சம் பயம் வருது. கூட கொஞ்சம் பயம் எதுக்காக வருதுன்னா வானர ரூபமாச்சே அப்படின்னு ஒரு பாரம்பரிய நம்பிக்கை. இப்படி சகுன நிமித்தத்தில் பயம் வருது. அதே சகுனம் தான் தைரியத்தை கொடுத்தது. இடது கண் துடித்தது, இடது தொடை துடிச்சது, இடது புஜம் துடிச்சது. ஒரு அழகான பட்சி சப்தம் கொடுத்துக்கிட்டு ஒரு இனிமையான குரலில் பாடிட்டு வலது பக்கத்தில் இருந்து போய் ஒரு வலிமையான கிளையில் போய் உட்கார்ற காட்சி கிடச்சிது. இந்த நல்ல நிமித்தங்களையெல்லாம் பார்த்து சகுனங்களையெல்லாம் பார்த்து மனம் நிம்மதி அடைஞ்சது, தைரியம் இருந்தது. மீண்டும் வானர ரூபத்தை பார்த்து அதே நிமித்தங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்து போச்சு. வானரத்தை பார்க்குறது நல்லது இல்லையே அப்படின்னு. கனவுல தானே பார்க்கக்கூடாது, நினைவில் பார்த்தா தப்பு இல்லை அப்படிங்கிறது திரும்ப தோணுது. நம்ம தான் கனவுல பார்க்கலையே, நிஜமாக தானே பார்க்குறோம்னு. இந்த அம்மா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பழையபடி வானர ரூபத்தில் இருந்த ஹனுமன், சின்ன ரூபத்தில் இருந்த ஹனுமன் கீழே இறங்கி கையூப்பி பவ்யமாக வணங்கி நிற்கிறார். தக தக தகன்னு ஜொலிக்கிற அந்த தங்க கண்களோட பொன்னிறமாக வெள்ளை வெளையர்னு உடுத்தின வெண்பட்டு இடுப்பில் இருக்க பணிவோடு அவர் வணங்கி நிற்கிறத பார்த்த உடனே மீண்டும் இது ஒரு ராவணனால் ஏவி விடப்பட்ட ஜந்துவாக இருக்குமோ அப்படின்னு மீண்டும் ஒரு பயம் வருது. பயம் பின்வாங்குறாங்க. இவர் முன்னால் வந்த உடனே குட்டியாக வணங்கிக்கிட்டு வந்த உடனே பின்வாங்குறாங்க. கொஞ்சம் பின்னால் போன உடனே வானர அனுமனுக்கு தயக்கம் வந்துடுது. ஐயோ நம்மளை பார்த்து மீண்டும் பயப்படுறாங்களே அப்படின்னு பயம் வந்துடுது. பயம் வந்தோடனே திரும்ப இவர் அதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து முன்னால் வச்சோம்னா மேலும் பயமுறுத்துகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு தள்ளி நின்று நான் ராமனுடைய தூதுவன் தான், எப்படி ராமனுக்கு நான் சொந்தமானேன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு நான் சீதையை தேடி வந்தேன். நீங்கள் யார்? நான் தேடி வந்தவங்கள மாதிரி உங்களை பார்த்தா தெரியுதே, நீங்கள் யாருன்னு சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நான் ராமனுடைய தூதனாக வந்தது சீதையை தேடித்தான் வந்தேன். இங்கே எல்லா ஊரெல்லாம் நகரம் முழுவதும் தேடி பார்த்துட்டேன். ராமன் சொன்ன அடையாளத்தின்படி ஒருத்தரையும் என்னால் பார்க்க முடியல. உங்களை பார்த்தா அப்படி தெரியுது. ஆனால் களை இழந்து பொலிவிழந்து இருக்கிறீங்க, சோகமாக இருக்கிறீங்க. இதுவும் பொருத்தம்தான். ராமனை பிரிஞ்ச யார் தான் நிம்மதியாக இருக்க முடியும்? அதனால் நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பணிவோடு கேட்ட உடனே இவளுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இவன் நிச்சயமாக ராமதூதன் தான் அப்படின்னு. அந்த கட்டம்தான் ரொம்ப அழகான கட்டம். எப்படின்னு கேட்டால், நீ இன்னாருதான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் உன்னை தேடி தான் வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன உனக்கு தெரியாது. எங்கேயோ அவலமான பயங்கரமான நிலையில் இருக்கிறோம். இந்த சூழலில் நமக்கு உதவி செய்ய வந்தவங்களையே முழுமையாக நம்ப முடியாதுங்கிறது உண்மை. அவங்க பணிவோடையும் பிரியத்தோடையும் நான் தேடி வந்தது உன்னைத்தான், வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா யாருக்கும் மிரட்சியாக தான் இருக்கும். நான் இன்னார தேடி வந்தேன், அது நீங்கள் தானா அப்படின்னா நமக்கு என்ன தோடும்? ஆகா, நம்ம ஆபத்தான நேரத்தில் இருக்கோம், நம்மளை தேடி தான் வந்திருக்காங்க, ஆனால் நாம் தான் அதுன்னு அவங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. நான் தான் என்னத்தான் நீங்கள் தேடி வந்தீங்க, ஐயோ காப்பாற்றுங்களே அப்படின்னு சொல்கிற கோணம் அப்புறமா வந்துடும்.
இதே இது உன்னை காப்பாற்ற தான் வந்தேன் வான்னு சொன்னால் நீ யாரோ தெரியாது, நான் எப்படி உன்னை நம்பி வர்றதுன்னு தோணிடும். புரியுதா? அதுதான் மனித மனத்தோட விசித்திரம். அந்த நேரத்தில் ஜானகியை கண்ட மகிழ்ச்சியால் ஹனுமன் திவ்யமங்கள தேஜஸுடன் பொலிந்தான். கீழே இறங்கி சீதை முன் கைகூப்பி வணங்கி நின்றான். தாயே, தாமரை இதழ்களைப் போன்ற உம்முடைய கண் இதழ்களில் நின்று கண்ணீர் துளிகள் விழுகின்றனவே, யார் நீர்? கண்ணீர் விட்டு மரக்கிளை மேல் சாய்ந்து துயரம் படர்ந்த முகத்தோடு நிற்கின்றீர்களே, நீர் தேவகன்னிகையா நாககன்னிகையா? உம்முடைய தேக காந்தியை பார்த்து இப்படி கேட்கின்றேன். சந்திரனிடமிருந்து பிரிந்து வந்த மோகினி தேவியா? வசிஷ்ட பகவானோடு ஏதேனும் வித்தியாசப்பட்டு இறங்கி வந்த அருந்ததியா? கவனித்து பார்த்தால் மானுட ஸ்திரியாகவே காணப்படுகின்றீர். தயவுசெய்து நீங்கள் யார் என்று சொல்லுவீர்? மங்களம் மங்களம். ராவணனால் ஜனஸ்தானத்திலிருந்து பலாத்காரமாக தூக்கி கொண்டு வரப்பட்ட சீதாதேவியாக நீர் இருப்பீரோ? ராமச்சந்திரனின் மனைவி சீதையை பார்க்கும் பாக்கியம் நான் பெற்றுவிட்டேனா என்று ஹனுமான் தன்னுடைய மதுரமான ஸ்வரத்தில் வணங்கி கேட்கின்றார். சீதை பரவசமானாள். அப்பனே, நான் தான் சீதை, விதேகராஜனுடைய புத்திரி, ராமச்சந்திரனுடைய பாரியை. 12 வருஷம் சகல சுகங்களையும் அவனுடன் அயோத்தியில் அனுபவித்தேன். 13ஆம் வருஷம் சக்கரவர்த்தியானவர் அவருடைய மூத்த குமாரராகிய என் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். அப்போது மகாராஜனுடைய இளைய தேவி கைகேயி தன் மகனுக்கு பட்டம் கொடுக்க வேண்டும், ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும், இல்லாவிடில் உணவு உண்ண மாட்டேன், தண்ணீர் அருந்த மாட்டேன், உயிரை விடுவேன் என்று அடம் செய்து வற்புறுத்தினாள். முன்பு கைகேயிக்கு கொடுத்திருந்த வாக்குப்படி அரசன் அவள் பிடிவாதம் பண்ணி கேட்டதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. மகாராஜன் ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுத்துவிடு என்று ராமனை கேட்டுக்கொண்டார். ராமன் ஒரு கணமும் தாமதிக்கவில்லை. தகப்பனார் தந்த வார்த்தையை சத்தியமாக்குவதே என் பாக்கியம், ராஜ்ய போகத்தை விட்டு தந்தையை சத்தியவந்தனாக்குவதே என் ஆசை, என் சந்தோஷம் என்று ராஜ்யத்தை பற்றிய எண்ணத்தை உடனே முற்றிலும் துறந்துவிட்டு வனம் சென்றார். புருஷன் வனம் சென்றால் நான் பிரிந்திருக்க முடியாது, நானும் கூடவே வனம் செல்வேன் என்று வற்புறுத்தினேன். முன்பே தம்பி லக்ஷ்மணன் மர உரி தரித்து அண்ணனுக்கு துணையாக தயாராக இருந்தார். வனம் போக நிச்சயித்து விட்டிருந்தான். மூவரும் வனம் வந்தோம், தண்டகாரண்யத்தில் வசித்து வந்தோம். ஒரு நாள் துராத்மாவான ராவணன் வந்து என்னை பலாத்காரமாக தூக்கி இவ்விடம் வந்து இந்த அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கின்றான். 12 மாத காலமாக வரையறை வைத்திருக்கின்றான். இன்னும் 2 மாதம் மீதி இருக்கிறது. இது முடிந்தவுடன் என் உயிரை நீப்பேன் என்றாள். துக்கத்துக்கு மேல் துக்கமாக வந்தது. திக்கற்ற நின்று பிராட்டிக்கு. இவ்வாறு அனுமன் சொன்னதும் ஜானகி சொன்னதும் இரண்டும் வால்மீகி ராமாயணத்தில் பாடப்பட்டிருக்கிறது. ராமாயணத்தை வால்மீகி அழகாக ஜானகி வாயாலையும் அனுமனுடைய வாயாலையும் இந்த ரெண்டையும் அதே இடத்துல 2 ராமாயணமாக கொடுக்குறாரு. ராமாயணம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் ஒவ்வொரு இடத்துலையும். ஆனால் இந்த இடத்துல ஹனுமனால் ராமாயணம் சொல்லப்பட்டது. சீதை கேட்டால், ஆறுதல் அடைந்தாள். சீதை சொன்னால் ஹனுமன் தைரியமும் வீரமும் பெற்றார். வந்த காரியம் வெற்றி பெற்றது அப்படின்னு பூர்த்தியை அவர் இப்போவே நிச்சயித்தார். அதுதான் ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா.